உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களது பஞ்சமாதிபதியும் 12ஆம் பாவாதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் பாவத்தில் நின்று அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 4ஆம் பாவமும் உங்களுடைய 5ஆம் பாவமும் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக வருமானம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் எப்போ உங்களுக்கு 7.5 சனி தொடங்கிச்சோ அப்பிருந்தே பிரச்சனைகளை சந்தித்து நிறைய இழப்புகளை கடந்து வந்துட்டீங்க. இந்த வலி வேதனைகள் எதிரிக்கு கூட வரக்கூடாது, அந்த லெவலுக்கு பாதிப்புகளை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த லெவலுக்கு எஃபர்ட் போடணுமோ போட்டு பட் அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்காத ஒரு நிலை தான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ மன உளைச்சலுக்கு காரணம். பட் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன பண்ணாலும் உங்களை சுற்றி ஒரு நெருக்கடிகள் உருவாயிட்ருக்கு. இதனால் கொடுக்கல் வாங்கல் எல்லா விதத்துலேயும் எங்கே உங்களுடைய நாணயம் நம்பிக்கை கெட்டு போயிடுமோன்ற பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை, மற்றவங்க செய்த தப்புக்கு நீங்கள் மன உளைச்சல் அடையக்கூடிய நிலைமை, அதுலேயும் குறிப்பாக வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலுக்காக எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடைசியில் பார்த்தா வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே சந்திக்கக்கூடிய நிலை. இன்றைக்கி உயர்தர நிலையில் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள் தான். முக்கியமான உயர் பதவியில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஒரு பெரிய இடங்களில் ஒரு தலைமை பண்பில் நிற்கக்கூடியவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி என்பர்கள் தான். அப்பேற்பட்ட அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான இந்த ராசி இப்போது 7ஆம் வீட்டில் குருவும் ப்ளஸ் சுக்கிரனும் இணைஞ்சு நிற்கிறாங்க. 9 ஆகஸ்ட் 15க்கு மேலே சூரியனும் ஆட்சி பெறுகிறார். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரும் பாசிட்டிவ். இந்த நேரத்தில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அருமையான காலமாக இது அமையப்போகுது. அதுலேயும் ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இது இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும். நீங்கள் மூவ் பண்ணால் எப்பேற்பட்ட பிரச்சனை இந்த நேரத்தில் சரி செய்யலாம். திருமணம் ஆகி குறிப்பிட்ட நாட்களிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சைடு அவங்களுடைய சொந்த பந்தம் முற்றாரும் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அதையும் தாண்டி உங்களுடைய குடும்பத்து மேலே வீண் அபானமான பழிகளை போட்டு இல்லாத பொல்லாதது சொல்லி கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லா விதத்திலையும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை. இதிலிருந்து மீண்டு வெளியில் வர வழி இருக்கா, வாய்ப்பு இருக்கான்ற அளவுக்கு ஒரு சில மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் வைராகியம் உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு. அப்போது இதுக்கு உண்டான ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக மீண்டும் நீங்கள் நினச்ச மாதிரியே அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் ரீதியில் நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டிங்க. உங்கள்கிட்ட ஒரு பேச்சு உங்களுக்கு பின்னாடி போய் நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய சில பேச்சுக்களும், இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை கடந்தாச்சு. அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் சில இக்கட்டான ஒரு நிலைமை. இங்கேயே வேலை செய்யலாமா, வேறு எங்கேயாவது போய் எதையாவது பண்ணலாமான்ற அளவுக்கு பல யோசனைகள், இல்லை வேலையை விட்டுட்டு தொழில் எதையாவது தொடங்கலாமா அப்படின்ற குழப்பங்கள் எல்லாம் உருவாயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் இங்கே நல்ல பேர் எடுக்க முடியல. நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு மன உளைச்சல் இருக்குது. இடமாற்றங்கள் இன்னொரு இடத்துக்கு மாறலாமானா மாறலாம், பட் அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மாறுங்க. கன்ஃபார்ம் பண்ணாமல் இங்கேருந்து மாறி வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது பெரும் பிரச்சனையாக மாறிடும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே சமயம் உங்களுக்கு வேலையில் இருந்த சில சிக்கல்கள், உங்களுக்கு இடைஞ்சல்கள் செஞ்சவங்க, குழப்பங்கள் பண்ணவங்க அலால் இருக்கக்கூடிய அந்த இடைஞ்சல்கள் நீங்கும். ஒரு லெவலுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு மன ரீதியில் ஒரு நிம்மதி சந்தோஷமாக இறங்கி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும். அதையும் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் 9ல் சுக்கிரன் ப்ளஸ் இப்போ அடுத்தது 9ல் சூரியன் ஆட்சி பெறுகிறார். அப்போது 9ல் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது அமைய போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா
உங்களுடைய வாழ்க்கையில் பர்டிகுலராக உங்களுக்கு 10ஆம் இடம் இப்போ பலம் பெற போகுது. ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல போல்டாக நின்று உங்கள் ராசியை பார்க்குறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களும் வேலை சார்ந்த விஷயங்களும் உங்களை தேடி அமையும். அதுலேயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு வேறு எதுவுமே இல்லை. அட்டகாசமாக சாதிக்கலாம். அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கைக்கூடி வரும். டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. அது எந்த ஜாப்பில் எந்த துறையில் இருந்தாலும் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் கவர்மெண்ட் உத்தியோகத்திற்குரிய எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். குரூப் 1, 2 இந்த மாதிரியெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே ஜஸ்ட் இமிகேப்பில் மிஸ் ஆகுது. இன்றைக்கி கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் கூட உத்தியோகத்திற்குண்டான தேர்வுகளை நான் அட்டன் பண்ணி எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்ற குழப்பத்தில் இருந்தாலும் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1/2 மார்க்கில் மிஸ் ஆகும். 1 மார்க் உங்களுக்கு பின்னாடி நல்லாவே படிக்காதவங்க இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருக்க உங்கள் திறமையை கம்பேர் பண்ணால் அவங்களுக்கு செலக்டட் ஆகி அவங்க போயிருப்பாங்க. பட் உங்களுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். அதனால் அந்த கவலைகள் வேண்டியதில்லை. இப்போ அது உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக அமையும். திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்திருக்கும். அந்த முயற்சிகள் இப்போ கைக்கூடி வரும். ஏன்னா இங்கே எல்லாம் தகுதி இருக்கும், நல்ல கை நிறைய சம்பளம் எல்லாமே இருந்தும் ரிஜெக்டட், என்னன்னே தெரியல. எல்லாம் கூடி வரும், இதான் பொண்ணு தான் மாப்பிள்ளை, கடைசியில் பார்த்தா மணவர வரைக்கும் போகிற கண்டிஷன் போய் திடீர்னு ட்ராப் ஆகிடும். அப்போ இது ஏதோ ஒன்று நமக்கு ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ அதற்குண்டான முயற்சிகள் கைக்கூடி வரும். குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டம். பூமி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் நல்ல ஒரு நிலையில் சம்பாதிச்சு ஒரு நல்ல உயர்தர வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ண நீங்கள் யார் கண்ணு பட்டதோ தெரியல, திடீர்னு பார்த்தா கடன் சுமைகள் அதிகமாகி இருக்கிற சொத்துக்களை விற்றும் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அதற்கு சில ப்ராப்பர்ட்டிகளை விற்கலான்னா அது டாக்குமெண்ட் பிரச்சனை, அதனால் விலை போகலை, என்னன்னே தெரியல. நாம் விற்கணும்னு சொன்னதும் 10 ரூபா போகிற இடத்துல 5 ரூபாய் கேட்குறாங்க. இது எப்படி நாம் ஃபேஸ் பண்ணுறதுன்றத குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள். இப்போ அது எல்லாமே ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு வந்துடும். ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க, உருவாக்கிடுவீங்க. அதற்குரிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைய போகுது. பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நினச்சது மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய அமைவுகளால் போல்டாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. 7ல் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் டைரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க, உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க, உங்களுடைய 3ஆம் வெற்றிக்குரிய இடத்தை பார்க்குறாங்க. விசாலமான ஒரு நல்ல மனசோடு இறங்கி பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைகிறதுக்கு உண்டான தெய்வ அனுகூலமும் தெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. மூவ் பண்ணுங்க, 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் நம்பி கொடுத்த பணமும் உங்களை அடையும். அந்த லெவலுக்கு இது ஒரு நல்ல ஒரு டர்னிங்காக உங்களுக்கு இருக்க போகுது. இப்போது நான் சொன்ன இந்த பலன் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம், திசா புத்திகள் ரொம்ப அவசியம். சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதை விட அவசியம்னா அந்த பரல்கள் இந்த குரு ப்ளஸ் இந்த செவ்வாய் எத்தனை பரல்களோட அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை 3க்கு மேலே 4, 5, 6, 7க்கெல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும். பட் அதுவே 4க்கு கீழே 3, 2, 1, 0 மாறிடுச்சுன்னா டோட்டல் நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும். அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவும் முயற்சியும் எடுத்தீங்கன்னா அது மாபெரும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைவாக உருவாகும். ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.